Hello friends, நான் உங்கள் ஸ்பீக்கர் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன 14 Days Girlfriend இன்ட்ரோங்கிற மூவி பத்தி பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவியோட ஒன்லைன் பத்தி சொல்லணும்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா வீட்ல நேரமா பார்த்து நம்ம ஹீரோயினை பார்க்க போறாரு. திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க. சோ அங்க இருந்து தப்பிச்சாரா இல்லையாங்கறத இந்த படத்தோட கதையே. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு எந்த வேலை இல்லாதனால ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்குண்டான ஹீரோயினை செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா யாருமே கிடையாது. அந்த டீம்ல இருக்கவங்க மட்டும் தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீரோ அந்த ஆப்ல நம்ம ஹீரோயினோட போட்டோ பார்த்துட்டு அழகா இருக்காங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்றா. சோ நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ரிப்ளை பண்றாங்க. சோ இப்படி சாதாரணமா தொடங்குனதா அந்த அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ரெண்டு பேரும் சாட்டிங்லயே பேசிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி ரெண்டு பேரும் போன் கால்ல டெய்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோமே நம்ம இன்னும் எவ்வளவு நாள் தான் போன்லயே பேசிட்டு இருக்க போறோம், நேர்ல பார்க்கலாமான்னு சொல்லி கேக்குறான். இப்போ ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லி அடுத்த நாள் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. சோ நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்த ஒண்ணுமே பிடிச்சு போயிருது. இப்போ இப்படியே மறுபடியும் கொஞ்ச நாள் போக நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா ஊருக்கு போன நேரமா பார்த்து நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பார்ட்டி வைக்கும் போது நம்ம ஹீரோவையும் சேர்ந்து கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோமே பார்ட்டிக்கு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். சோ நைட் பார்ட்டி முடிஞ்சதும் நம்ம ஹீரோயின் வீட்லயே ஸ்டே பண்றான். இப்ப ஹீரோயின் காலையில எழுந்திரிச்சதும் ஃப்ரெஷ் அப் ஆகறதுக்காக போறாங்க. இப்ப நம்ம ஹீரோவே எந்திரிச்சிடறான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்ததும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த வீட்டோட வேலைக்காரி வேலைக்கு வரணும்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க. உடனே வேகமா ஹீரோவை கூட்டிட்டு கதவை திறந்து உள்ளாண்டு போறாங்க. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கவும் வேகமா போய் ஹீரோ ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு அந்த கண்ணாடி வழியா பாக்குறாங்க. பார்த்தா ஊருக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சீக்கிரமா வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ வேகமா கூட்டிட்டு போய் அவங்க ரூம்ல ஒளிய வச்சுட்டு ஒரு பிரஸ் எடுத்து ஆக்டிங் பண்ணிட்டே போய் கதவை ஓபன் பண்ணி விடுறாங்க. இப்ப ஃபங்க்ஷனுக்கு போன ஹீரோயினோட அப்பா அம்மா வரும்போது சும்மா வராம அவங்க தாத்தாவுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினோட தாத்தா காஃபி கேட்கவும் நம்ம ஹீரோயின் காஃபி போடுறதுக்காக போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த கேப்ல இறங்கி போய் ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சுக்கிறான். சோ கரெக்டா நம்ம ஹீரோயினோட அந்த ரூம்ல இருக்க பாத்ரூம்ல குளிக்கிறதுக்காக வராங்க. அப்ப ஹீரோயின் கரெக்டா வந்து அவ ஃப்ரெண்டு குளிச்சிட்டு இருக்கிறதா சொல்லி தப்பிச்சிடுறா. ஆனா ஹீரோயினோட அம்மா பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வேகமா போன் எடுத்து அவ ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு அவளுக்கு புரியுற மாதிரி சொல்றா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட மொபைலுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறா. இப்ப நம்ம ஹீரோமே அந்த வாய்ஸ் நோட்டை வச்சு ஹீரோயினோட அம்மாவை மேனேஜ் பண்றான். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட அம்மா இன்னுமா நீ குளிக்கிற, நான் யார் ரூமுக்கே போறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. இப்ப கரெக்டா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கரெக்டா அவங்க வீட்டுக்கு வந்துடுறா. சோ இந்த பக்கம் ரூம்ல நம்ம ஹீரோ ஒளி இருக்க ஏதாவது இடம் இருக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த பெட்டை தூக்குறான். பார்த்தா அங்க ஒரு பெரிய கேப் இருக்கும், உள்ள போய் படுத்துக்கிறான். இப்ப ஹீரோயின் வந்ததும் பெட்டை தூக்கி பார்த்துட்டு அவனை வெளியே வர சொல்லி இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போறதுக்கு பிளான் பண்ண சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு பால்கனி வழியா கீழே இறங்க போறான். அப்ப வாட்ச்மேன் வரவும் மறுபடியும் உள்ளே குதிச்சிடறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே ஏதாவது முடிவெடுங்க, வேணா ஏதாவது நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப நைட் ஆனதும் அந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டை மட்டும் வெளியே இருந்து பூட்டிடுறாங்க. இப்ப இது தெரியாம நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வேகமா டோர் கிட்ட வந்து டோரை நீக்கிறா. ஆனா டோரை நீக்க முடியல. இப்ப நம்ம ஹீரோயினுமே வெளியே பூட்டிட்டு தெரியாம டூல் கிட்ட எடுத்துட்டு வந்து அதை யூஸ் பண்ணி நீக்க சொல்றா. அதுலயுமே நீக்காதனால நம்ம ஹீரோ கோபப்பட்டு அந்த கதவை உதைக்கிறான். அந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோனோட தாத்தாவுமே முழிச்சிடுறாரு. இப்படியும் அந்த தாத்தாவோட கண்ணில் படாம ரெண்டு பேரும் வேகமா ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப காலையில விடிஞ்சதும் நம்ம ஹீரோனோட அப்பா வீட்டை ஏன் பூட்டிங்கன்னு சொல்லி செக்யூரிட்டிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா அவங்க அப்பா அம்மா ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல ஒருத்தர் கொரோனா இருந்தனால எல்லாருமே சீக்கிரமா திரும்பி வந்திருப்பாங்க. இதனாலதான் அவங்கள வெளியே விடாம வீட்டை பூட்டிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் உள்ள வந்து நடந்ததெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லவும் நம்ம ஹீரோவும் நல்லா வசமா மாட்டிக்கிறேன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்கான். இப்ப கரெக்டா ஹீரோயினோட அம்மா கூப்பிடவும் நம்ம ஹீரோ வேகமா எந்திரிச்சு போய் அந்த பெட்டுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறான். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட ரூமுக்கு அவங்களோட அம்மா புகை போடுறதுக்காக வராங்க. அப்ப அந்த புகைனால மூச்சிட முடியாம நம்ம ஹீரோ அந்த பெட்டை நீக்கிறான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பெட் மேல உட்காந்துக்கிறா. இப்ப ஹீரோயினோட அம்மா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அவ பெட்டையை நீக்கிடுறா. சோ நம்ம ஹீரோவும் தப்பிச்சோண்டா சாமின்ட்டு வெளியே வரான். இப்ப மறுபடியும் நைட் ஆனதும் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே அப்படியே தூங்கிடுறான். சோ காலையில எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃபேமிலி கூட்டு போறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவை ரொம்ப நேரமா எழுப்பி பாக்குறா. ஆனா ஹீரோ எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். சோ உடனே நடந்ததெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த வெளிடோரோட கீயும் அங்கேயே வச்சுட்டு ஃபேமிலி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. 1 hour கழிச்சு நம்ம ஹீரோமே எந்திரிச்சு அந்த லெட்டரை பாக்குறான். பார்த்துட்டு பக்கத்துல கீ இருக்கும், வெளிய இருந்து டோர் ஓபன் பண்றதுக்காக அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றான். இப்ப அவன் ஃப்ரெண்டுமே வந்தனையும் ஒரு டிஷ்யூ பேப்பருக்குள்ள கீயை வச்சு அவன்கிட்ட தூக்கி போடுறான். இப்ப அவனுமே கரெக்டா பிடிச்சி அந்த பூட்டை ஓபன் பண்ணிடுறான். ஆனா அதுக்கு மேல இன்னொரு பெரிய பூட்டி இருக்கு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பூட்டை உடைக்க சொல்லி சொல்றான். அவன் ரொம்ப பெரிய பூட்டா இருக்கனால நானும் உடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப கரெக்டா ஹீரோக்கு ஃபோன் பண்ணி எங்க ஹாஸ்பிட்டல்ல 14 நாள் இருக்க சொல்லிட்டாங்க, அந்த பூட்டை எங்க அம்மா பூட்டினதை நான் பார்க்கல அப்படின்னு சொல்றா. ஹீரோமே கடுப்பாகி போனை வச்சிடறான். இப்ப நம்ம ஹீரோக்குமே அந்த வீட்டுல தனியா என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டே சுத்திட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோக்கு பசிக்கவும் அவனே சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோனுக்கு பீரியட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணலான்னு போறா. கரெக்டா ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் ஆப்போசிட்ல வரும். பிரெக்னன்சி கிட்ட பார்த்துட்டு ஹீரோயின் அவங்க ரூமுக்கு கூட்டு போறாங்க. ஆக்சுவலா அந்த டாக்டர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட அம்மா தான். ஆனா இது நம்ம ஹீரோயினுக்கே தெரியாது. சோ நம்ம ஹீரோயின் உள்ள போய் செக் பண்ணி பார்க்கவும் பாசிட்டிவ்னு வந்துருது. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வெளியே வரத பார்த்துட்டு அந்த டாக்டர் அம்மா நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சோ இப்ப 14 டேஸ்மே முடிஞ்சு எல்லா செக்கப்பும் கரெக்டா வந்தனால அவங்கள வீட்டுக்குமே போக சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேகமா ரூமுக்கு போய் பார்க்கறான். அப்ப நம்ம ஹீரோவுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணனும்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறான். சோ இதுதான் கரெக்ட் டைம்னு சொல்லிட்டு அவ பிரெக்னன்ட்டா இருக்க விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்றா. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம சேஃபா தான் இருந்தோம், அப்புறம் இப்படி ஆச்சுன்னு கேட்கவும் ஹீரோயின் அதை தப்பா எடுத்துக்கிட்டு என்னையவே சந்தேகப்படுறேன்னு சொல்லி கோவப்படுறா. இப்ப ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட நான் அந்த இடத்துல சொல்ல கோவப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே போன்னு சொல்லி கதவை திறந்து விட்டுறா. வெளியே வரத பார்த்துட்டு ஹீரோயினோட அப்பா
அம்மா அவன் யாருன்னு கேட்கவும் ஹீரோயின் நடந்த விஷயத்தையும் அவ கர்ப்பமா இருக்க விஷயத்தையும் எங்க அப்பா கிட்ட சொல்றா. இதை கேட்டது ஹீரோயினோட அப்பா டென்ஷன் ஆகாம என் பொண்ணை விட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே போக சொல்லிடுறாங்க. சோ நம்ம ஹீரோமே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறான். இப்படியே ஒரு மாசம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கான்டாக்டே இல்லாம இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி கேக்குறாங்க. அவனுமே நடந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணு விடாம ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்லிடுறான். சோ உடனே ஹீரோவை கூட்டிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா போயிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவனை ஹீரோயினோட சேர்த்து வைக்கிறாங்க. இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா அப்பா அம்மா நம்மளுக்கு கொடுக்குற ஃப்ரீடம் எந்த விதத்திலையும் நம்ம தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாது.